ஆர்வத்துடன் தேடி வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நேயரான உங்களுக்கு எங்களின் சிறப்பான வரவேற்பு. நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்காம அதோட பல கோணங்களை ஆராயணும்னு நினைக்கிறவங்க. ஆமா. உங்களுடைய அந்த தேடலுக்காகத்தான் இந்த நேரத்தை இங்க செலவிடுறீங்க. உங்கள மாதிரி ஒருவரோட பேசும்போது எங்களுக்குமே ஒரு தனி உற்சாகம் வந்துடும். இப்போ இன்னைக்கு நாம எந்த விஷயத்த ஆழமாக அலச போறோம் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க பகிர்ந்த த நியூ பிசியாலஜி லெசன் 7 ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பழமையான ஆனா அதே சமயம் ரொம்பவே ஆச்சரியமளிக்கும் ஒரு ஆவணத்தை பத்தி தான். இந்த ஆவணத்தை படிக்கும்போது எனக்குள் ஏகப்பட்ட ஆஹா தருணங்கள் உருவானது. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்துல ஜிம்முக்கு போனாலோ அல்லது டயட்னு ஆரம்பிச்சாலோ எல்லாரும் சொல்ற முதல் வார்த்தை புரோட்டீன். கண்டிப்பா. உடம்புக்கு புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாம தசை வளராது, சக்தி கிடைக்காதுன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில நாம இருக்கோம். ஆனா இந்த ஆவணம் அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் அப்படியே தலைகீழாக புரட்டி போடுது. புரதம் பற்றிய தற்போதைய மருத்துவ அறிவியலையே இதை முற்றிலுமா கேள்வி கேட்குது. அதை தான் நாம இன்னைக்கு விலாவாரியா உடைத்து பார்க்க போறோம். நிச்சயமா. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஆனா இந்த ஆழமான உரையாடலுக்குள் நாம முழுமையா நுழைவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்த நேரானவங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட விரும்புறேன். இந்த ஆவணத்துல மருத்துவ அறிவியல் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. பல முரண்பாடான கருத்துக்களும் இருக்கு. ஆமா, நிறையவே இருக்கு. அதையெல்லாம் நாம இங்க பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மருத்துவ குறிப்புகளை நாங்க நேரடியாக ஆதரிக்கிறோம் என்றோ அல்லது அதை நீங்க பின்பற்றணும்னு பரிந்துரைக்கிறோம் என்றோ அர்த்தமில்ல. அறிவு தேடல் உள்ள உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு விஷயத்தோட எல்லா பக்கங்களையும், குறிப்பா நமக்கு உடன்பாடில்லாத பக்கங்களையும் ஆராய்வதுதான் உண்மையான கற்றல்னு. மிகச்சரியான வார்த்தைகள். அதனால இந்த ஆவணத்துல இருக்கிற மாறுபட்ட சற்று பழமையான ஆனா நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்களை எந்த சார்பும் இன்றி முற்றிலும் நடுநிலையோடு இன்று நாம அலச போறோம். இந்த நூலாசிரியர் தன்னுடைய வாதங்களை எப்படி கட்டமைச்சிருக்காரு, அதன் பின்னாடி அவர் என்ன லாஜிக் சொல்றாரு அப்படிங்கறத பாப்பதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். மிக தெளிவான ஒரு முன்னுரை. சரி, நாம நேராக விஷயத்திற்கு வருவோம். இந்த ஆவணத்தோட முதல் பகுதியை படிக்கும்போதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த நூற்றாண்டுல இயற்கை மருத்துவ முறைகளும், அதாவது நேச்சுரோபதியும், மாமிசமற்ற உணவு பழக்கங்களும் மெல்ல மெல்ல பிரபலமாக தொடங்கிய ஒரு காலகட்டம் அது. அந்த சமயத்துல தான் மருத்துவ விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு சராசரி மனிதன் தன்னுடைய உடல் மற்றும் மனத்திறனை தக்க வைக்க தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு புரதத்தை உணவின் மூலமா உடலுக்குள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கணித ரீதியாக நிரூபிக்க முயல்கிறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய ட்ரெண்டா மாறுச்சு. எக்ஸாக்ட்லி. ஆனா இத பத்தி இந்த ஆவணத்தின் ஆசிரியர் பேசும்போது இத வெறும் ஒரு சாதாரண மருத்துவ பரிந்துரைன்னு அவர் சொல்லல. இந்த அதிக புரத தேடலை அவர் ஒரு பித்து, அதாவது ஒரு மேனியா அப்படின்னு மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. அவர் சொல்ற லாஜிக் என்னன்னா, ஒரு மனிதன் சோர்வாகவோ அல்லது பலவீனமாக உணரும் போதெல்லாம் இயற்கையின் விதிகளுக்கு நேர்மாறான விஷயங்களை மருத்துவ உலகம் பரிந்துரைக்குது அப்படின்னு வாதிடுறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புக்கு ஓய்வு தேவைப்படும் போது அதுக்கு அதிகப்படியான புரத உணவை கொடுத்து மேலும் வேலை வாங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு அவர் ஒரு பெரிய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அவர் அந்த கேள்வியை கேட்பதற்கான அடிப்படை என்னவென்றால், புரதம் எப்படி உடலுக்குள் செயல்படுகிறது என்பது குறித்த அவருடைய முற்றிலும் மாறுபட்ட புரிதல்தான். இப்போ அதிக புரதமுள்ள உணவுகளை நாம சாப்பிடும்போது உடலுக்குள் ஒரு பெரிய சக்தி வந்த மாதிரி தற்காலிகமாக ஒரு தூண்டுதல் ஏற்படுது அப்படிங்கறது அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அந்த தூண்டுதல் உண்மையான சக்தி அல்ல அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். அது எப்படி சக்தி வர்ற மாதிரி ஃபீல் ஆகுதே? அதை அவர் எப்படி விளக்குகிறார் என்றால், விலங்கு புரதங்கள் மனித உடலுக்குள் செல்லும்போது ஒரு சிக்கல் உருவாகுது. மனித உடலின் வெப்பநிலை மிக அதிகம். இந்த அதிக வெப்பத்துல அந்த புரதங்கள் உடலுக்குள் இருக்கும் காற்றுடன் சேர்ந்து ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன. இந்த ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கறத நாம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இரும்பு பொருள் திறந்த வெளியில காத்துல படும்போது எப்படி துருப்பிடிச்சு போகுமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வேதியியல் மாற்றம் தான் உடம்புக்குள்ளேயும் நடக்குது. ஓஹோ. அப்படி ஆக்சிஜனேற்றம் அடையும் போது அந்த புரதங்கள் உடனடியாக உடலுக்குள் விஷமாக சிதைவடைகின்றன என்ற ஒரு மிக அதிரடியான கூற்றை அவர் முன்வைக்கிறார்.
இதை நான் படிக்கும்போதே எனக்கு நிஜமாவே அதிர்ச்சியா இருந்துச்சு. நாம எதை சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கும், தசை வளரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதுவே உள்ள போய் துருப்பிடிச்ச மாதிரி விஷமா மாறுதுன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை விட ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை அவர் பரிணாம வளர்ச்சியிலிருந்து தொடுறாரு. ஆமா, அந்த பரிணாமவாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மனிதர்கள் இயற்கையிலேயே மாமிசம் உண்ணும் விலங்குகள் தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாதம் இருக்குல்ல, அதை அவர் எப்படி உடைக்கிறாருன்னு பார்த்தா ரொம்பவே புத்திசாலித்தனமா சார்ல்ஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி கொள்கைய, அதாவது டிசெண்டன்ட் தியரியை எடுத்துக்கிறாரு. மனிதர்கள் குரங்கு இனத்திலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கறத அறிவியல் நிரூபிச்சிருக்கு. உண்மைதான். ஆனா மனிதனுக்கு முந்தைய அந்த பெரிய குரங்கு இனங்கள் எல்லாமே அடிப்படையில் பழங்களை மட்டுமே உண்ணும் விலங்குகள். அப்படி இருக்கும்போது பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த ஒரு இனத்திலிருந்து வந்த மனிதன் மட்டும் எப்படி திடீர்னு உயிரியல் ரீதியாக மாமிசம் உண்ணும் ஒரு விலங்காக மாற முடியும்? இது எவ்வளவு அபத்தமான முரண்பாடான ஒரு அறிவியல் அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. கண்டிப்பா. மனித உடலின் பல்லமைப்பு, குடலின் நீளம் இதெல்லாமே ஒரு தாவர உண்ணிக்கான அமைப்பையே ஒத்திருக்கிறது அப்படிங்கிற பழைய விவாதத்திற்கு இது ஒரு வலுவான தத்துவவார்த்த அடிப்படையே கொடுக்குது. விலங்குகளை பார்த்து மனிதன் மாமிசம் சாப்பிட பழகியிருக்கலாமே தவிர அவனுடைய உடலமைப்பு இயற்கையிலேயே அதற்கு வடிவமைக்கப்படவில்லை என்பதுதான் அந்த ஆவணத்தின் ஆழமான பார்வை. சரி, இதையெல்லாம் தாண்டி வளர்ந்த ஒரு மனிதனுக்கு உண்மையிலே இவ்வளவு அதிக புரதம் தேவையா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சுட்டிக்காட்டும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. அது என்னைய ரொம்பவே சிந்திக்க வைத்த ஒன்று. ஆமா, நான் அதை சொல்லியே ஆகணும். நேரே நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இந்த உலகத்துல ஒரு புதிய உயிரை, ஒரு புதிய உடலையே சுழியத்திலிருந்து உருவாக்கும் முழு வலிமையும் தாய்ப்பாலுக்கு மட்டுமே இருக்கு. ஒரு குழந்தை பிறந்து சில மாதங்களிலேயே அதனுடைய எடை பல மடங்கு அதிகரிக்குது. ஆமா, ரொம்ப வேகமா வளரும். இதற்கு காரணம் அந்த தாய்ப்பால் தான். ஆனா அப்படிப்பட்ட அபாரமான சக்தி வாய்ந்த தாய்ப்பாலில் எவ்வளவு புரதம் இருக்குன்னு இந்த ஆவணம் சொல்லுது தெரியுமா? வெறும் 2.5 முதல் 3% புரதம் மட்டுமே. ஒரு முழு உடலையே புதிதாக கட்டமைக்க இயற்கைக்கு வெறும் 3% புரதம்தான் தேவைப்படுது. அப்படின்னா ஏற்கனவே முழுமையாக வளர்ந்து விட்ட எந்த புதிய உறுப்பையும் உருவாக்கப் போவாத ஒரு சாதாரண மனிதனுக்கு எதற்கு தினமும் இவ்வளவு அதிகப்படியான புரதம்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இதுக்குள்ள இருக்கிற லாஜிக் என்னன்னு அவர் கேட்கிற கேள்வி ரொம்பவே ஷார்ப்பானது. நாம இன்னைக்கு புரோட்டீன் பவுடர், சிக்கன் பிரெஸ்ட்னு புரதத்தை தேடி ஓடுறோம். ஆனா இயற்கையோட ஃபார்முலாவே வேற மாதிரி இருக்கு. அவர் இந்த தாய்ப்பால் உதாரணத்தை சொல்வதற்கு காரணமே பழைய உடலியல் அறிஞர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறை சுட்டிக்காட்டத்தான். அந்த காலகட்டத்துல அறிவியல் எப்படி நம்புச்சுன்னா, உடம்புல இருக்கிற தசைகள், திசுக்கள் எல்லாம் தேய்மானம் அடையும் போது அத அப்படியே ரீப்ளேஸ் செய்யணும்னு நினைச்சாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. ஆமா, அதாவது புரதத்தை உருவாக்க புரதத்தை உண்ண வேண்டும் அல்லது தசையை வளர்க்க தசையை உண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதலாக இருந்தது. ஒரு செங்கலை எடுத்துட்டு இன்னொரு செங்கலை வைக்கிற மாதிரி உடம்ப பார்த்தாங்க. ஆனா இந்த ஆவணம் அந்த கருத்தை முற்றிலுமாக மறுக்குது. அப்படி நேரடியா ரீப்ளேஸ் பண்றது உடம்போட வேலையே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரடியான ரீப்ளேஸ்மெண்ட் தியரி எவ்வளோ முட்டாள்தனமானது அப்படிங்கறத விளக்க அந்த ஆத்தர் ஒரு சம நகைச்சுவையான ஆனா ரொம்ப ஆழமான உதாரணத்தை சொல்லியிருக்காரு. உடம்புல புரதம் வளரணும்னா புரதத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு லாஜிக் இல்லாததுன்னா, ஒரு பசு பால் கொடுப்பதற்காக அது பாலை குடிப்பதில்லை அப்படிங்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம். எவ்வளவு சிம்பிளான ஒரு உண்மை பாருங்க. ஒரு பசு மாடு தினமும் புல்லுதான் மேயுது. அந்த புல்லுல எந்த பாலும் இல்ல. ஆனா அந்த பசுவோட உடம்பு அந்த புல்ல உள்ள வாங்கி அதை முழுமையா ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து பாலை உருவாக்குகிறது. அதாவது ஒரு பொருளை நாம அப்படியே உள்ள செலுத்தி அதே பொருளை தான் வெளியே எடுக்கணும் அல்லது உடம்பா மாத்தணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இயற்கையில இல்ல. இது எனக்கு பெரிய ஒரு ஆஹா தருணமா இருந்துச்சு. அந்த பசுமாட்டோட உதாரணம் ரொம்பவே பொருத்தமானது. ஏன்னா உடம்புக்குள்ள உணவு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற உடலியக்க வேதியியல் செயல்பாட்டை அது எளிமையா புரிய வைக்குது. இந்த இடத்துல தான் ஆவணத்தின் ஆசிரியர் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த டாக்டர் வான் புங்கே அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற வேதியியல் நிபுணரின் கருத்தை மிக அருமையா இணைத்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? டாக்டர் புங்கே என்ன சொல்றாருன்னா, உயிர் அல்லது உயிராற்றல் என்பது நாம சாப்பிடும் உணவுப் பொருட்கள் உடலுக்குள் அப்படியே தங்குவதால் உருவாவதில்லை,
மாறாக அவை உடலுக்குள் சென்று ஒரு பெரிய உருமாற்றம் அடைவதன் மூலமே இயங்குகிறது. அந்த உணவுப் பொருட்கள் வேதியியல் ரீதியாக உடைக்கப்பட்டு உருமாற்றம் அடையும் போதுதான் நமக்கு தேவையான சக்தி, வெப்பம் மற்றும் மின்சாரம் ஆகியவை உடலுக்குள் உருவாகின்றன. பழைய செல்களை புதிய செல்கள் அப்படியே இடமாற்றம் செய்வதில்லை. அப்ப அந்த பில்டிங் பிளாக்ஸ் எது? அதற்கு பதிலாக உணவில் உள்ள தாதுக்களே, அதாவது மினரல்ஸ் தான் விலங்கு மற்றும் தாவர வாழ்வின் உண்மையான கட்டுமான கற்களாக செயல்படுகின்றன. அதுவும் தற்போதைய அறிவியல் கற்பிப்பதை விட இந்த தாதுக்களின் தேவை மிக மிக குறைவான அளவிலேயே உடலுக்கு போதுமானது என்று அவர் ஆழமாக விளக்குகிறார். அப்போ நம்ம உடம்புங்கிறது நாம சாப்பிட்றத அப்படியே அடுக்கி வைக்கிற ஒரு கிடங்கு கிடையாது. அது ஒரு மிக பிரம்மாண்டமான வேதியியல் தொழிற்சாலை. நாம கொடுக்கிற மூலப்பொருட்களை வச்சு அது தனக்கு தேவையானதா அதுவே தயாரிச்சுக்கும் அப்படிங்கிறத ஆவணம் ஆணித்தரமா சொல்லுது. சரி, அடுத்து நாம விவாதிக்க போற பகுதி ரொம்பவே சூடான ஒரு விவாதத்தை உருவாக்கக்கூடியது. மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கும் மாவுச்சத்தை அதிகம் சாப்பிடும் சைவ உணவாளர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீடு. இது ரொம்ப முக்கியமானது. பொதுவா இப்படி ஒரு தலைப்பு வந்தாலே சைவ உணவு தான் பெஸ்ட், அவங்க தான் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இந்த ஆவணம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்குது. ஒரு முழுமையான மாமிச பிரியர், அதாவது முழுக்க முழுக்க அசைவம் மட்டுமே சாப்பிடுறவங்க, வெறும் மாவுச்சத்தை அதிக உண்ணும் சைவ உணவாளரை விட சிறிது காலம் ஆரோக்கியமாகவோ அதிகம் வாழ்வதற்கோ வாய்ப்பு இருக்குன்னு ஆவணம் ஒப்புக்கொள்கிறது. இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு முக்கியமான, அதே சமயம் நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு முரண்பாடு. இதற்கு அவர் சொல்லும் காரணம் ரொம்பவே டெக்னிக்கலானது, ஆனா புரிஞ்சுக்க சுலபமானது. மாவுச்சத்தை அளவுக்கு அதிகமாக உண்பதால் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவர் விவரிக்கிறார். மாவு பொருள் உடலுக்குள் சென்று சரியாக செரிமானமாகாத போது அது ஒரு விதமான ஒட்டும் தன்மை கொண்ட பசையாக மாறிவிடுகிறது. ஒரு சளி மாதிரி ஆயிடுது. மாமிசம் உண்பவர்களின் செரிமான முறை சற்று வித்தியாசமானது. மாமிசம் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான திடமான அடைப்புகளை உடனே உருவாக்குவதில்லை. அதனால்தான் மாமிசம் உண்பவர்கள் ஆரம்பத்தில் சற்று ஆரோக்கியமாகவோ உடல் வலிமையுடன் அதிக காலம் வாழ்வது போலவோ ஒரு மாயை தோற்றம் உருவாகிறது. ஆனா அந்த மாயை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கறதையும் அவர் தெளிவா சொல்லிடுறாரு. ஆரம்பத்துல அடைப்புகள் இல்லைன்னாலும் நீண்டகால அடிப்படையில பார்க்கும்போது அந்த அசைவ உணவாளியின் உடலில் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. அந்த புரதங்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து பிற்காலத்தில் அவர் உடலில் விஷம், ஷீல் மற்றும் யூரிக் ஆசிட் ஆகியவை மிக அதிக அளவில் தேங்கிவிடும். அது மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆமா, இது எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும்னா, இரத்தத்தை முழுவதுமா அசுத்தப்படுத்தி மிக மிக ஆபத்தான நோய்களை உருவாக்கும் என்பதை ஆவணம் ரொம்ப ஆழமா எச்சரிக்குது. அதாவது ஸ்டார்ச் சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல அடைப்பு ஏற்படுது, மாம்சம் சாப்பிட்றவங்களுக்கு உடம்பே விஷமா மாறுது. இதை படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த உணவியல் நிபுணர்கள் உண்மையிலே உடம்ப பத்தி என்னதான் புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு தோணுது. அந்த டயட் நிபுணர்கள் மேல இந்த ஆவணத்தின் ஆசிரியருக்கு ஒரு பெரிய கோபமே இருக்குன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இந்த டயட் நிபுணர்கள் இருளில் துழாவுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மனித உடலில் ஏற்படும் கழிவுகள் எப்படி வெளியேறுகிறது, எந்த உணவு எந்த வகையான கழிவுகளை உருவாக்குகிறது என்பதை பற்றி முழுமையாக அறியாமலேயே ஒரு மனிதனுக்கான புரத அளவீடுகளை அவர்கள் கணித்தார்கள். ஒரு பிளைண்டான கணிப்பு. எக்ஸாக்ட்லி. அது ஒரு அழிதிய அடிப்படையிலான கணிப்பு கிடையாது, அது ஒரு குருட்டுத்தனமான கணிப்பு. அதனாலதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுக்கு 120 கிராம் புரதம் தேவைன்னு சொன்ன அதே மருத்துவ உலகம் போக போக அத 100 கிராம் 80 கிராம்னு மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டே வருது அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நேயரே, நீங்க ஒரு கணம் நம்ம வரலாற்றை திரும்பி பாருங்க. பல ஆயிரம் ஆண்டுகளா மனிதகுலம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட எந்த ஒரு உணவுக்கான ஃபார்முலாகளும் கிடையாது, எந்த டயட் சார்ட்டும் கிடையாது. ஆனா அவங்க ரொம்பவே ஆரோக்கியமா வலிமையா வாழ்ந்திருக்காங்க. இந்த அறிவியலாளர்கள்ல ஒருவராவது தன்னோட வீட்டு சமையல்காரர்கிட்ட போய் இன்னைக்கு என் சாப்பாட்டுல இத்தனை சதவீதம் புரதம் இருக்கணும், இத்தனை சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்கணும், அளந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? நிச்சயம் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி எந்த அளவீடும் இல்லாமலேயே மனிதன் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கும் போது இந்த டயட் கணிப்புகள் எல்லாம் உண்மையிலேயே உடம்புக்கு தேவையான அவர் கேட்கிற கேள்வி நிச்சயம் நம்மளை யோசிக்க வைக்கும். சரி, இதையெல்லாம் அவர் வெறும் தத்துவார்த்தமாகவோ ஒரு தியரியாகவோ மட்டும் சொல்லிட்டு விட்டல. இதற்கான சில அதிரடியான அறிவியல் ரீதியான நிரூபணங்களையும் அவர் முன்வைக்கிறார். உதாரணமா, பேராசிரியர்கள் சிட்டண்டன் மற்றும் ஹிண்டேட்டே ஆகியோர் செய்த சில தீவிரமான பரிசோதனைகளை அவர் குறிப்பிடுகிறார்.
அந்த பரிசோதனைகளோட முடிவு என்ன தெரியுமா? என்ன சொல்லுது? மனிதன் குறைந்த அளவிலான உணவை, அதிலும் குறிப்பாக மிக குறைந்த புரதமுள்ள உணவை உட்கொள்ளும் போதே அவனுடைய உடலுக்கு அதிக சக்தியும் எந்த வேலையையும் தொடர்ந்து செய்வதற்கான அபாரமான சகிப்புத்தன்மையும் கிடைக்கிறது என்பதை அவர்கள் சோதனைகள் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். அதிக உணவு அதிக சோர்வைத்தான் தருகிறது என்பது அவர்களுடைய முடிவு. இந்த நிரூபணங்கள்ல என்னை ரொம்பவே கவர்ந்தது அந்த பிளெச்சர் அப்படிங்கிறவரோட கதைதான். நேரே இது உங்களுக்கு நிச்சயம் பெரிய ஆச்சரியத்தை தரும். இந்த பிளெச்சர் என்பவர் ஒரு காலகட்டத்துல ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இதுக்கு மேல குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு நோயாளியா இருந்திருக்காரு. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய உணவு பழக்கத்தை முற்றிலுமா மாற்றி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும்தான் சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதுவும் சாதாரணமா சாப்பிடல. ஆமா, அந்த ஒரு சாண்ட்விச்சை ரொம்ப நேரம் மென்று ரசிச்சு சாப்பிட்டிருக்காரு. அப்படி சாப்பிட்டு தமக்கு இருந்த அந்த குணப்படுத்த முடியாத நோயை முழுமையா குணப்படுத்தியதோட மட்டுமில்லாமல் அந்த வயசுலயும் அபாரமான உடல் சகிப்புத்தன்மையும் அவர் வளர்த்துக்கிட்டாருன்னு இந்த ஆவணம் ரொம்ப சிலிர்ப்போடு குறிப்பிடுது. எல்லா அறிவியல் கணிப்புகளையும் கேலரி கணக்குகளையும் தூட்டி சாப்பிடும் ஒரு நிஜ உதாரணம் இது. இதைத் தொடர்ந்து இந்த ஆவணத்தின் ஆசிரியர் தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் இதுல இணைக்கிறாரு. அவர் பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு சழியற்ற விஷமற்ற ஒரு சுத்தமான உடலை தன்னுக்குள் உருவாக்கியதாக கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உடலில் எந்த புரதமுமே இல்லாத அல்லது புரதம் மிக மிக குறைவாக உள்ள பழங்களை மட்டுமே சாப்பிடும்போது அந்த பழங்களே உடலுக்கு அதிகபட்ச சக்தியையும் மற்றவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சகிப்புத்தன்மையையும் தருகின்றன என்று அவர் தானாகவே கண்டறிந்து அதை அனுபவித்து நிரூபித்ததாக கூறுகிறார். ஒரு சுத்தமான என்ஜின் எப்படி சிறப்பாய் இயங்குமோ அப்படி மனித உடல் இயங்கும் என்கிறார். ஓகே, இப்போ நாம் இந்த ஆவணத்தோட உச்சகட்டமான மிகவும் சர்ச்சைக்குரிய ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி சுவாரஸ்யமான ஒரு வாதத்துக்கு வரப்போறோம். மனித இயந்திரம் இயங்குவதற்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் புரதத்தோட அடிப்படை. இப்போ உணவிலேயே புரதம் இல்லைன்னா அந்த நைட்ரஜன் உடம்புக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இது ஒரு பெரிய கேள்வி. சிறந்த சூழ்நிலைகளில், அதாவது உடல் முழுவதும் சுத்தமாக இருக்கும்போது, மனித உடல் தனக்கு தேவையான நைட்ரஜனை காற்றிலிருந்தே நேரடியாக ஈர்த்துக் கொள்கிறது என்று ஆவணம் ஒரு மிகப்பெரிய கூற்றை முன்வைக்கிறது. இத படிக்கும்போது நான் ஒரு நிமிஷம் உறைந்து போயிட்டேன். காத்திலிருந்து உடம்பு புரதத்தை எடுத்துக்குமா? இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆனா இத எல்லையற்றதிலிருந்து உணவு அப்படின்னு அவர்கள் வர்ணிக்கும்போது அது ஏதோ ஒரு சாதாரண உடலியல் ஆவணம் அப்படிங்கறத தாண்டி ஒரு மாபெரும் தத்துவ புத்தகம் போல மாறுது. அது கேட்பதற்கு விசித்திரமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் அவர் ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார். நாம் சுவாசிக்கும் காற்றில் சுமார் 78% நைட்ரஜன் தான் நிரம்பியிருக்கிறது. தாவரங்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை நேரடியாகவோ அல்லது மண்ணின் மூலமாகவோ ஈர்த்து தங்களுக்கு தேவையான புரதத்தை உருவாக்கிக் கொள்கின்றன என்றால், இயற்கையின் ஆகச் சிறந்த படைப்பான மனித உடல் தன் உச்சபட்ச ஆரோக்கிய நிலையில் இருக்கும்போது ஏன் அந்த நைட்ரஜனை காற்றிலிருந்து பிரித்தெடுக்க கூடாது என்பதுதான் அவருடைய பார்வை. வாவ், ரொம்ப வித்தியாசமான பார்வை. ஆமா, இது அறிவியல் பூர்வமாக இன்று வரை ஒரு பெரிய விவாதத்திற்குரிய விஷயமாகவே இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மனித உடலின் திறனை பற்றி இப்படி ஒரு எல்லையற்ற சிந்தனை இருந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த எல்லா வாதங்களையும் தொகுத்து ஆவணம் ஒரு இறுதி முடிவுக்கு வருது. அதையும் நாம பார்த்துடலாம். ஆமா, ஒட்டுமொத்தமா இந்த ஆவணம் என்ன சொல்ல வருதுன்னா, அதிக புரத உணவு பழக்கமே மனிதர்களுடைய பல நோய்களுக்கான முக்கிய காரணம். இது மேற்கத்திய நாடுகளின் சீரழிவின் ஒரு சோகமான விளைவு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா குற்றம் சாட்டுது. குறிப்பா ஒரு மனிதன் நோயால் பாதிக்கப்படும் போது அவனை குணப்படுத்தணும்னு சொல்லி அவனுக்கு மேலும் மேலும் அதிக புரத உணவை, அதாவது முட்டை, பால், மாமிசம் போன்றவற்றை உண்பது என்பது ஒரு வகையான பெருந்தீனியை ஊக்குவிப்பதாகும். அது மனிதகுலத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஒரு முடிக்கிறாரு. உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படும் போது அதை செரிக்க வைக்க கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இந்த உண்மையை உணர்த்த அவர் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹிப்போக்ரட்டிஸ் கூறிய முத்தான வார்த்தைகளை மேற்கோள் காட்டுகிறார். ஹிப்போக்ரட்டிஸ் சொல்லியிருக்கார், நோயாளிகளுக்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக உணவளிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு தீங்கு செய்கிறீர்கள். அதாவது நோயிலிருந்து விடுபட உடலுக்கு தேவை ஓய்வு மற்றும் குறைவான உணவு. உன் உணவே உன் மருந்தாகட்டும். எக்ஸாக்ட்லி. உன் உணவே உன் மருந்தாகட்டும், உன் மருந்தே உன் உணவாகட்டும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அளவான மற்றும் சரியான உணவு உடலை குணப்படுத்தும். ஆனால் நாம் இன்று
ஆரோக்கியம் என்ற பெயரில் அளவுக்கு அதிகமான உணவால் நாமே நம் உடலை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதன் சாரம். இதை உடலியல் ரீதியாக பார்த்தால் ஏன் நாம் அதிக உணவை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான காரணமும் மிக தெளிவாக புரிகிறது. ஆமா, அவர் அந்த உடலியல் காரணங்களை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. நம்ம உடம்புக்குள்ள சளி, கால்சியம், பாஸ்பேட் போன்ற தேவையற்ற கழிவுகள் சேர்ந்து ஒரு அடைப்பை ஏற்படுத்தும் போது அது இரத்த குழாய்களை சுருக்கி இரத்த ஓட்டத்தை சீர்கெட வைக்குது. ஒரு பைப்ல அடைப்பு இருந்தா தண்ணீர் எப்படி கஷ்டப்பட்டு போகுமோ அதே மாதிரி தான். இதனால அதிக இரத்த அழுத்தம் ஏற்படுது. உடம்பு முழுக்க இரத்தத்தை கொண்டு போய் சேர்க்க நம்ம இதயம் ரொம்ப கடுமையா போராட வேண்டியிருக்கு. இதுவே பிற்காலத்துல பல இருதய நோய்களுக்கும் தீராத உடல் சோர்விற்கும் ஆணிவேராக அமையுது அப்படிங்கிறத ஆவணம் மிகச் சுருக்கமாகவும் ஆழமாகவும் விளக்குது. ஆக மொத்தம் இந்த லெசன் 7 ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் ஆவணத்தின் ஒட்டுமொத்த பாடம் இதுதான். நாம் எதை ஆரோக்கியம் என்று நினைத்து உடலுக்குள் திணிக்கிறோமோ அதுவே உண்மையில் உடலின் இயற்கை செயல்பாட்டை கெடுத்து கழிவுகளாக மாறி கடைசியில் ஒரு கொடிய நோயாக உருவெடுக்கிறது. இயற்கையோடு இயைந்து வாழ்தல், குறைந்த உணவு மற்றும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் ஆகியவையே உண்மையான ஆரோக்கியத்திற்கான வழிகள் என்பதை இந்த நூலாசிரியர் மிக ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். மிக அருமையான சுருக்கம். நேயரே, நாம நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல சொன்னது போலவே இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உங்களுடைய வழக்கமான டயட் மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த பல நம்பிக்கைகளை சற்றே உலுக்கி இருக்கும் என்று நம்புறேன். அதிக புரதம் நல்லதா கெட்டதா, இது சரியா அது தவறா என்று நாங்க எந்த தீர்ப்பும் இங்கு எழுதப் போவதில்லை. ஆனா இந்த ஆவணம் நம்முடைய உடல் எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி ஒரு மாபெரும் சிந்தனை திறப்பை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயம் யாராலும் மறுக்க முடியாது. சரி, இந்த ஆழமான தேடலை முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதகுலம் எந்த உணவு அட்டவணையுமின்றி எந்த கேலரி கணக்கும் பார்க்காமல் தனக்கு தேவையானதை சாப்பிட்டு இயற்கையோடு ஏய்ந்து மிக ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வாழ்ந்தது. ஆனால் இன்று நாம் அறிவியல் பூர்வமானது என நம்பி பின்பற்றும் பல கடுமையான டயட் முறைகளும் புரோட்டீன் அளவீடுகளும் உண்மையில் நம் உடலுக்கு நன்மை செய்கின்றனவா? அல்லது இந்த ஆவணம் கூறுவது போல நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து கூட தனக்கான சக்தியை பிரித்தெடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதர் உடல் இன்னும் மனிதனால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு மாபெரும் ரகசிய இயந்திரமாக இருக்குமா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். யோசிச்சுக்கிட்டே இருங்க.